மிஷின் ஓடவே மாட்டேங்குது. இதையும் ரெடி பண்ணு. சரி. அன்பண்ணா இங்க கொஞ்சம் வாங்கலேன். என்னாச்சு துர்கா? மிஷின் ஓட மாட்டேங்குதுண்ணா. ஓட மாட்டேங்குதா? ஏன் என்னாச்சு? ஊசி இறங்க மாட்டேங்குதுண்ணா. இரு செக் பண்றேன். நான் சொல்லும்போது மிஷினை ஓட விடு. சரிங்கண்ணா. இப்போ ஓட விடு. ஐயோ அண்ணா, அண்ணா என்னாச்சு? அண்ணா என்னடாச்சு? அண்ணா அண்ணா என்னாச்சு? ஊசி இறங்கிடுச்சு. ரத்தம் வருது, ரத்தம் வருது. ஏய் என்ன பண்ண துர்கா? மிஷினை பார்த்து ஓட்ட மாட்டியா? இல்லக்கா, அண்ணனாக்கா மிஷினை ஓட்ட சொன்னாரு. என்னம்மா? துர்கா மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் அவசரப்பட்டு மிஷினை ஓட்ட சொல்லிட்டேன். அன்பு 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 வாங்க அன்பு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போல வாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா மாப்ள, வா போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப ஒண்ணும் இல்ல, மறுபடியும் ஏதாவது ஆனா என்ன பண்றது? மறுபடியும் ஆனா என்ன ஆக போகுது? அன்பு, அவ சொல்றது புரியலையா உனக்கு? தாலி காணாம போனது அபசகுணமா நினைக்கிறா. இப்போ உனக்கு இந்த மாதிரி ஆனது ரொம்ப பயந்து போயிருக்கா. தாலி கிடைக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறா. எனக்கு இந்த மூட நம்பிக்கையில எல்லாம் நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு பல தடவை அடிபட்டு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் வேற ஏதாவது காரணமா? வாங்க, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறிய? ஐயோ, அந்த அளவுக்குலாம் அடிபடல. பட்டிருந்தா நானே வந்திருப்பேன். என்னாச்சு? என்ன கூட்டம்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், ஆனந்தி கழுத்துல இருந்த தாலி காலையில இருந்து காணும் சார். தாலியே காணுமா? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி தாலி காணாம போனா தாலி கட்டின ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு பெரியவங்க சென்டிமெண்டா ஏதோ சொல்லுவாங்கல்ல சார்? அது சென்டிமெண்ட்லாம் இல்ல சார், அது உண்மைதான் சார். இங்க பாருங்க, அன்பு கையில அடிபட்டு இருக்கு. அடிபட்டு இருக்கா? அன்பு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சின்னதா ஊசி குத்திருச்சு. சின்னதா குத்துச்சா? பெருசா அடிபட்ட மாதிரி இருக்கே. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிடி இன்ஜெக்ஷன் போடணும், இல்லனா செப்டிக் ஆயிடும். அதெல்லாம் வேணாம் சார். ஆனந்தி கட்டு போட்டு விட்டா. அன்பு, ஆனந்தி மேல உனக்கு இருக்கிற லவ்வுக்கு எல்லாம் அடிபட்ட காயம் ஆறாது. ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியாகும். எனக்கு ஆனந்தி என்ன புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருந்தாலே போதும் சார். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஓகே, இதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்போ இந்த தாலி பிரச்சனையால தான் இது நடந்திருக்குன்னா அது கிடைக்கிற வரைக்கும் அன்புக்கு வேற ஏதாவது பிரச்சனை வருமா? வர வாய்ப்பு இருக்கு சார். என்ன சொல்ற உஷா? இப்ப ஏதோ சின்ன ஊசி குத்துனதால பரவாயில்ல, இதுவே பெருசா ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அது சரி, இத சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல இந்த கோவிலுக்கு போய் இது பண்ணா அன்புக்கு எதுவும் நடக்காது, இல்ல அந்த கோவிலுக்கு போய் அது பண்ணா தாலி கிடைச்சிரும், இந்த மாதிரி ஏதாவது? பரிகாரத்தை தான் அப்படி சொல்றீங்களா சார்? யா பரிகாரம், அததான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சார், அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை சார். அன்பு, இந்த லேடி சென்டிமெண்ட் விஷயத்துல நாம எதுவும் பேசக்கூடாது. இங்க பாரு, இந்த தாலி காணாம போனது நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அவங்க எவ்வளவு தூரம் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனந்திக்கு மட்டும்தான் தெரியும். சோ நீ தடுக்காத. அந்த பரிகாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோமே, யாருக்காச்சும் ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியும் சார். ஓ, சொல்லு உஷா. சார், கோயிலுக்கு போய் ஒரு மஞ்சள் கொம்பு கட்டின தாலி வாங்கி மனசார தொலைஞ்ச என் தாலி கிடைக்கணும், அது வரைக்கும் என் புருஷனுக்கு, அதாவது அன்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆத்தா, நீதான் காப்பாத்தணும் ஆத்தா, ஆனந்தி மனசார வேண்டிக்கிட்டு அந்த தாலி கயிறை உண்டியல்ல போட்டா சீக்கிரமே தாலி கடிச்சிடும் சார். கிரேட். இவ்வளவுதானா? இது பண்ணா போதுமா? போதும் சார். ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் கூட ஏதோ கஷ்டமான விஷயமா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்புறம் என்ன ஆனந்தி, இன்னைக்கே பண்ணிடு.
ஏய் ஆனந்தி, என்னடி அமைதியா இருக்க? சரின்னு சொல்லு. இல்லக்கா, தாலிய தேடாம பரிகாரம் பண்றதுனால கிடைச்சிருமா? சும்மா குழப்பிட்டு இருக்காத ஆனந்தி. காலையில இருந்து தாலியை காணோன்னு இது வரைக்கும் துடிச்சிட்டு தானே இருக்க. சின்ன பரிகாரம் பண்றதுல என்ன இருக்கு? உனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல. உனக்கு என்ன, நீ நம்பிக்கை இருக்க ஆள் தானே, அப்புறம் என்ன? இங்க பாரு ஆனந்தி, ஒண்ணு நீ தாலியை பத்தி கவலைப்படாம அன்பு சொன்ன மாதிரி அப்படியே கண்டுக்காம விட்டுரு. இல்லையா, இதனால அன்பு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறத நீயும் நம்புறனா பரிகாரத்துக்கு சரின்னு சொல்லு. சார், அவளுக்கு இதுல நம்பிக்கை இல்ல போல இருக்கு, விட்டுறலாம். நம்புறேன். நான் இதை செய்யறேன். அவ்வளவுதான். அப்ப வேலை முடிஞ்சு போகும்போது கோயிலுக்கு போய் பரிகாரத்தை முடிச்சிருவோம். அன்பு, உனக்கு இதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா ஆனந்திக்காக வந்துதான் ஆகணும். சரி, வரேன். ஆனந்திக்கும் அன்புக்கும் ஓகேனா வேலை முடியற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் இன்னைக்கு 1 hour பெர்மிஷன் தரேன். எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி கோவிலுக்கு போய் பரிகாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. சரிங்க சார். ஆனா ஆனந்தி ரொம்ப சைலண்டா இருக்காளே. இல்ல சார், அவ ரொம்ப பயந்துருக்கா. புரியுது. ஆனந்தி, டோன்ட் வரி, பரிகாரம் பண்ண எல்லாமே சரியாயிடும். சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். சாரிண்ணா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மிஷின் வேலை செய்யுது இல்ல. சரி பாரு. அம்மா ஆனந்தி, அந்த தாலி எடுத்து உன் கையில வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அம்மனை மனசுல வேண்டிக்கிட்டு தாலி எடுத்து இந்த உண்டியில போடுமா. அம்மா தாயே, 3 நாள்ல என் மாங்கல்யத்தை எப்படியாவது நீதான் மீட்டு கொடுக்கணும். ஆனந்தி, அக்கா, நீ என்னக்கா இங்க? தாலி கிடைச்சிருச்சு புள்ள. கிடைச்சது? நீ காலையில துவைக்க சொல்லி நேத்து போட்டிருந்த புடவைய கழட்டி போட்டு போயிருந்தல, அத காலையில துவைக்கல புள்ள. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துவைக்கலான்னு எடுத்து பாக்குறேன், பார்த்தா உன் துணியோட சேர்ந்து உன் தாலியும் கலண்டு விழுந்து கிடக்கு. நீ ஏதோ பரிகாரம் பண்றதுக்கு கோவிலுக்கு வரதா சொல்லியிருந்த, அதான் நேரம் இங்கேயே வந்துட்டேன். பாத்தியாமா ஆனந்தி, நான் தான் சொன்னேன்ல உங்களோட கல்யாணங்கிறது ஆண்டவன் நடத்தி வச்சதுன்னு. அதனாலதான் பரிகாரம் பண்ண மறுநொடியே அம்மன் தாலியை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டா. ஆனந்தி, ஐயா சொன்னதை கேட்டல்ல, இனிமேலாவது அன்பு கட்டின தாலிய சாதாரணமா நினைக்காத. ஏன் கோகிலாக்கா, நிஜமாவே தாலி அழுக்கு துணியோட தான் இருந்துச்சா?
அட ஆமா சௌந்தர்யா, ஏன் அப்படி சந்தேகமா கேக்குறவ? இல்ல, நான் கூட அன்பன மேல இருக்க கோவத்துல ஆனந்தி தான் தாலிய கழட்டி வச்சிட்டாலோன்னு முடிவு பண்ணி இஷ்டத்துக்கு திட்டிட்டேன். அதான் மன்னிச்சிரு ஆனந்தி. நீ மட்டுமா நினைச்ச? இவரும்ல அப்படி முடிவு பண்ணாரு. நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்னு இவரும் நம்பினார்ல. இல்ல ஆனந்தி, அது வந்து என்ன வந்து போய் நான் எம்பிட்டு தூரம் சொன்னேன் நான் வேணும்னு தொலைக்கலன்னு நம்பினீங்களா நீங்க? வேணான்னு முடிவு பண்ணிட்டல்ல, விடுந்தன சொன்னீங்க. தப்புதான். நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். மன்னிச்சிரு ஆனந்தி. வார்த்தையால மனசு குத்தி கிழிச்சு போட்டு இப்ப மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிருமா? ஏ ஆனந்தி, அதான் அன்பு மன்னிப்பு கேட்டான்ல, மறுபடியும் ஏன் அதையே சொல்லி அன்பை கஷ்டப்படுத்துற? நீ வேணதோ சாமி உனக்கு தாலியை கொடுத்துடுச்சுல, இனிமே அத பத்திரமா வச்சுக்கோ. யாருங்க போன்ல? நம்ம கோயிலா தான் கூப்பிடுறா. போன ஸ்பீக்கர்ல போடுங்க, என்ன சொல்றான்னு கேப்போம். இந்தா பேசு. கோகிலா, என்ன பிள்ளை இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கவ? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் உங்களுக்கு போன் போட்டதே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லத்த. என்னடி சொல்றவ? என்ன நல்ல விஷயம்? ஆனந்தி கழுத்துல இருந்த தாலி காணாம போயிருச்சு. என்னடி சொல்றவ? ஆனந்தி கழுத்துல இருந்த தாலிய காணோங்கற? உனக்கு இது நல்ல விஷயமா? எம்புட்டு பெரிய அபசகுணம் தெரியுமாடி உனக்கு? எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? மாமா இருமா, நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல. அதுக்குள்ள ஏன் நீ இம்புட்டு பதட்டப்படுற? ஏய், தாலிய காணோம்னு சொல்ற, அத கேட்டுட்டு எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? கழுத்துல இருந்த தாலி காணாம போனது தெரியாத அளவுக்கு அவ எப்படி இம்புட்டு அசட்டையா இருந்தா? நீ அறகுறையா கேட்டா இப்படிதான் பதட்டப்பட செய்வ. அதனாலதான் சொல்றேன், முழுசா கேட்டுட்டு பிறவு சொல்லு, நடந்தது நல்லதா கெட்டதான்னு. சீக்கிரம் சொல்லுடி. ஆனந்தி குளிச்சுட்டு மாத்து துணி மாத்தும் போது அவளையே அறியாம தாலி அழுக்கு துணியோட போயிடுச்சு. ஐயோ, அது தெரியாம கம்பெனிக்கு போயிட்டா. தாலிய காணோன்னு தெரிஞ்சதும் என்ன துடி துடிச்சா தெரியுமாமா? ஐயோ, அது காணோன்னு அவ துடிக்கும் போதுதான் அவளுக்கு தாலியோட அருமை புரிய வந்து எனக்கு போனை போட்டு தேட சொன்னா. என் கையிலயும் கிடைக்கலன்னு சொன்னதும் வேற வழி இல்லாம அன்புவுக்கு ஏதாவது ஆயிடும்னு எல்லாரும் சொல்லும் போது ஆனந்தி பயந்து போய் அன்புக்காக அன்பு கையால மறுதாலி கட்டிக்க கோயில் வரைக்கும் போயிட்டாமா. என்னடி சொல்றவ? நெசமாவா? ஆமாமா, எந்த தாலி வெறும் கயிறு, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, அன்பு மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னாலோ அதே ஆனந்தி அன்பு கையால அதே தாலியை ஏத்துக்கிட்டா. அந்த வில்லுக்கா புலி கருப்பந்தான் தாலிய காணாம போக வச்சு ஆனந்திக்கு தாலி மேல மதிப்பையும் மரியாதையும் உண்டு பண்ணிருக்கு. எல்லாமே அவரோட சித்து விளையாட்டுதான்னு தோணுதுமா. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் புள்ள, இது வில்லுகா புலி கருப்பனோட விளையாட்டுதே. ஆனா இனிமே தாலி விஷயத்துல அவ கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி கட்டின தாலி வேணும்னா அவ விருப்பம் இல்லாம அவ கழுத்துல ஏறி இருக்கலாம். ஆனா இந்த தாலி அவ விருப்பத்தோட ஏறின ஒண்ணு. அசட்டையா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லு. சரிம்மா. ஏச்சி, போன் எப்படி கொடு. இருமா, அப்பா உன்கிட்ட பேசணும்ங்கறாரு. அத்தா கோயிலா. அப்பா. 1000 தான் அன்பு தம்பி. ஆனந்தி கழுத்துல தாலி கட்டினதுல ஒரு நிம்மதி இருந்தாலும் மனசார சந்தோஷம் எதுவும் இல்ல. காரணம், அந்த கோயில்ல 1000 பேர் இருக்கும்போது ஏன் முன்னாடியே ஆனந்தி கழுத்துல விருப்பம் இல்லாம அந்த தம்பி தாலியை கட்டி பிடிச்சு பெத்தவனா இருந்தோம். அதை ஏத்துக்கவோ தடுக்கவோ முடியலங்கிற வருத்தம் உள்மனசுல ஒரு ஓரத்துல அது இருக்கத்தான் செய்யுது. எங்க இதெல்லாம் ஆனந்தி முன்னாடி காட்டிக்கிட்டா ஆனந்தி வேற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துருவாளோன்னு தான் நான் இதை காட்டிக்கிறவே இல்லை.
ஆனந்தி விருப்பம் இல்லாம ஆனந்தி கழுத்துல ஏறின தாலிங்கிறதுனால என்னவோ அந்த ஆண்டவனே ஆனந்தி கழுத்துல இருக்க தாலியை இறக்கி மருதாளிய ஆனந்தி சம்மதத்தோட ஏற்றிட்டான். இப்பதான் என் மனசுல இருக்க வேதனைக்கு கொஞ்சம் மருந்து போட்ட மாதிரி இருக்கு. இன்னும் 2 விஷயம் மட்டும் நடந்துட்டா என் 3 பிள்ளை வாழ்க்கையும் கரையேறிட்டதா நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். என்னப்பா? 1, ஆனந்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அயோக்கியன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவனை கொண்டு கொடல உருவணும். 2வது, ஆனந்தி இன்னைக்கு அன்பு கையில தாலியை ஏத்துக்கிட்ட மாதிரி அன்பு அம்மாவும் ஆனந்தி அந்த குடும்பத்துக்கு மருமகளா ஏத்துக்கணும். இந்த 2 மட்டும் நடந்துட்டா போதுமா, எனக்கு வேற எதுவும் வேணாம். நீ கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரமே இதெல்லாமே நடக்கும். நாம யாருக்கும் மனசறிஞ்சு எந்த துரோகமும் பண்ணல, நல்லாவே இருப்போம்ப்பா. எல்லாம் அந்த வில்லுகாப்பிள்ளி கருப்பு கையில தாமா இருக்கு. கைவிட மாட்டான்னு நம்பிதாமா இருக்கேன். நீ சூதானமா இருந்துக்கம்மா. சரிப்பா. என்னங்க? வா. வணக்கம் சம்பந்தி. என்ன எவ்வளவு தூரம்? என்ன சம்பந்தி, இந்த ஊர்ல சொந்தம் சொல்ல நீங்க தானே இருக்கீங்க. உங்களை பார்க்கத்தான் இப்படி தூரம் வந்தோம். இப்படி ஒரு சொந்தத்தை ஏன் உண்டு பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கிற நிலைமையில தான் ஊர் வாயில எங்க பொழுது விடியுது. இதுல சௌக்கியம் விசாரிக்க வந்து என்ன பண்ண? சம்பந்தி அம்மா, ஊரு பேசுதுன்னு உறவை விட்டு கொடுக்க நினைச்சிட்டா அவங்க சொல்லுக்கு நாம காட்டின மரியாதைய நம்ம சொந்தத்துக்கு கொடுக்கலன்னு போயிரும். உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வர வேணாம். உறவோட அருமை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சம்பந்தி. ஆமா, இவ்வளவு தூரம் எங்களுக்கு பாடம் எடுக்கிற யோகிதை உங்களுக்கு இருக்கா? ஏய், நீ சும்மா இரு. இந்த பாருங்க சம்பந்தி, நீங்க என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்தீங்களோ தெரியாது. இம்புட்டு தூரம் நீங்க வந்ததுனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னதான் நாங்க விருப்பப்பட்டு சம்பந்தம் பண்ணியிருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க முக்கிய காரணம் ஏன் 2 மூத்த பசங்க கல்யாணம் கட்டிக்கிட்டதும் எங்களை கண்டுக்காம போயிட்டாங்க. எங்க சரவணனும் போமாட்டான், எங்க கூடவே இருப்பான்னு நினைச்சோம். அதுக்கு கோயிலும் பொருத்தமான பொண்ணுங்கிறதுனாலதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நாங்களும் பிரியப்பட்டோம். என் பையன் என்னைக்கு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே எல்லாம் தலைகீழ மாறிடுச்சே. உங்க சின்ன பொண்ணு பிரச்சனைக்காக உங்க பெரிய பொண்ணும் துணைக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடுச்சே. உங்க பொண்ணு போன கையோட இங்க இருக்க பிடிக்காம என் புள்ளையும் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு அங்க சென்னைக்கு போய் ஒத்தையில கஷ்டப்படுறானே. பிறந்ததுல இருந்து எங்க நிழலை தாண்டாதவன் என் பையன். இன்னைக்கு உங்க பொண்ணை கல்யாணம் கட்டியும் ஒரு வாய் சோறு பங்கி போட கூட ஆள் இல்லாம ஏன் கஷ்டப்படணும்னு கேக்குறேன். என்னைக்கு உங்க சின்ன பொண்ணு அவ பிரச்சனைக்கு காரணமானவனை கண்டுபிடிக்கிறது, ஊர் பஞ்சாயத்து முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறது, என்னைக்கு என் புள்ள சம்சாரி வாழ்க்கை வாழ்றது, எப்ப என் குடும்பம் தழைக்கிறது, இதுக்கெல்லாம் என்னைக்கு விடிவு காலம் பிறக்கும் சொல்லுங்க. சம்பந்தி, உங்க ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. நாங்க உங்களை பார்த்து பேச வந்ததே இதுக்கு ஒரு விடிவாளம் வந்துருச்சுன்னு சொல்லத்தான். அப்படின்னா உங்க சின்ன பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த அயோக்கியம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கான வேலை என்னவோ அத ஆனந்தி பண்ணிட்டு தாமா இருக்கு. அப்ப இன்னும் கண்டுபிடிக்கலையா? அப்ப எங்க இந்த விடிவு காலம் பிறக்கும்? இல்ல சம்பந்தியம்மா, ஆனந்தி பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது ஆனந்தி வாழ்க்கையை கெடுத்தவனை கண்டுபிடிக்கிறதோட இன்னும் போறது இல்ல. இந்த ஊரு அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு எதையாவது பேசத்தான் செய்யும். ஆனா ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா அந்த வாய்க்கெல்லாம் ஒரு பூட்டு போட்டுலாம் பாருங்க. அப்புறம் இந்த ஊரு என் பொண்ணோட நடத்தையில ஒரு கேள்வி கேட்க முடியாதுல்ல. மீறி கேட்கிற வாய்க்கு அவன் நேர்மையா வாழ்ந்து பதில் சொல்லிடுவா. இப்படிப்பட்ட அக்கிரமத்துக்கு ஆளான பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறதே அபூர்வம். இதுல எங்க இருந்து வாழ்க்கை கிடைக்கிறது சொல்லுங்க. எவன் கொடுப்பான்? அன்பு தம்பி கொடுப்பாரு. அன்பு தம்பி ஆனந்தி கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என் சின்ன பொண்ணு வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்கல சம்பந்தி. கோகிலா ஆனந்தி வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கிடைக்கணும்னு நினைச்சு கூட போனாலோ அது நிறைவேறிடுச்சு.
அதனாலதான் சொல்றோம், இனிமே நீங்க கோகிலாவை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். ஊர் உலகம் என்ன சொல்லுன்னு நீங்க யோசிக்கவும் வேணாம். அப்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஆனந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா அதுக்காக நாங்க எங்க மருமகளை காது வச்ச மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுல்ல சம்பந்தி. வேற என்ன சம்பந்தி பண்ணணும்ங்கிறீங்க? ஊர் முன்னாடி தானே உங்க பொண்ணு அவ ஒழுக்கத்தை நிரூபிக்கிறேன்னு சொன்னா, அதே ஊர் முன்னாடி அன்பை கட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லட்டும். ஊர் ஏத்துக்கிட்டா நாங்களும் அந்த நிமிஷமே எங்க மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அது நடக்கிற அன்னைக்கு சொல்லி அனுப்புங்க. அது வரைக்கும் சும்மா வந்து பேசி நமக்குள்ள எந்த சங்கடத்தையும் வளர்க்க வேண்டாம். ஏய் பாப்போம். என்னங்க சம்பந்தி இப்படி சொல்லிட்டு போறாரு? அன்பு தம்பிக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த ஊர் முன்னாடி சொன்னா யாரா இருந்தாலும் அன்பு தம்பி தானே ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம்னு நினைப்பாங்க. பொய் உண்மையாயிருமேங்க. ஆனந்தியே இன்னும் அன்பை ஏத்துக்கல. இதுல எங்க இருந்துங்க ஊர் மட்டும் அன்பு நல்லவர்னு ஏத்துக்கும்? இது சம்பந்தமான முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆனந்தியும் பேசி பார்ப்போம். வா தாப்பா. எங்க சத்யா சொல்லாம போயிட்ட? லஞ்ச் ரெடி பண்ணிட்டு உன ரூம்ல வந்து பார்த்தா ஆளையே காணோம். சரி எங்கயாவது பக்கத்துல போயிருப்ப, வந்துருவேன்னு பார்த்தா இவ்ளோ லேட்டா வர. அப்படி எங்க தான் போன? சாரி பார்வதி, நானும் இன்னைக்கு லஞ்ச் உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு தான் நினைச்சேன். பட் ஒரு முக்கியமான கேஸ் வந்ததால நான் உடனே கிளம்ப வேண்டியதா போச்சு. நீ இந்த தடவை வரும்போது எந்த கேஸும் இல்லன்னு தானே சொன்ன. இப்ப என்ன புது கேஸ்? ஆனந்தியோட கேஸ். ஆனந்தியோட கேஸா? என்ன கேஸ்? அவ கர்ப்பத்துக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவ நினைக்கிறா. அதுக்கு ஆளா அவ டவுட் பண்றது உங்க கம்பெனில வேலை பார்த்த ரகு. அவன் இப்ப அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். அவனை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்ல நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் சத்யா, நீ எவ்வளவு பெரிய அட்வொகேட், எப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க? உன் லெவல் என்ன? நீ போய் அந்த ஆனந்திக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேங்கிற. இந்த மாதிரி சீப்பான கேஸ் எல்லாம் நீ ஏன் டீல் பண்ற? உன் இமேஜ் என்ன ஆகும்? பார்வதி, பாதிக்கப்பட்டவங்களுக்காக நின்னு வாதாடுறதுக்காக தான் நான் லாவே படிச்சேன். இதுல பெரிய ஆளு சின்ன ஆளு, பணம் இருக்கவன் ஸ்டேட்டஸ் இருக்கவன், அந்த மாதிரி நான் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டேன். ஆனந்தி பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை. அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் அந்த ரகுவை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தே தீருவேன். ஆனந்தி கண் முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். ஆண்டி, ஆனந்த் ஏற்கனவே பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கா. அவன் நிலைமைக்கு அன்புதான் காரணமே தவிர வேற யாரும் இல்ல. அத வெளியே சொன்னா அன்பை எல்லாரும் தப்பா நினைப்பாங்கன்னு தான் அவ சொல்ல மாட்டேங்கிறா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. நிறைய சிச்சுவேஷன்ல அன்பும் ஆனந்தியும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. அது கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த ரகுவை கண்டுபிடிக்கிறதால எந்த யூஸும் இல்ல ஆண்டி. அது மட்டும் இல்ல, அன்பு ஆனந்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அது அவங்களுக்கு நல்லது இல்ல. அடுத்து அவங்களோட லைஃப்ல நடக்க வேண்டிய விஷயத்த அவங்க பார்க்க வேண்டாமா? அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம கேஸ் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இட் won't be good ஆண்டி. அன்புதான் ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு காரணங்கிறத உன்னோட நம்பிக்கை மட்டும்தான் மகேஷ். ஆனா ஆனந்தியோட நம்பிக்கை அது இல்ல. இந்த விஷயத்துல நான் ஆனந்தி மைண்ட் செட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு அவ. நீ சொல்ற மாதிரி அன்பு ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணமா இருந்தா அன்பும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஏன் இவ்வளவு போராடணும்? Tell me that. நிஜமாவே தப்பு அவன் மேல இருந்திருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே அன்பு விட்டுருக்கவே மாட்டான். நாளைக்கு அவன் பக்கமே இந்த பிரச்சனை எல்லாமே திரும்பும்னு அன்புக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அன்பையும் நம்புறேன், ஆனந்தியையும் நம்புறேன். போலீஸ் ரகுவை கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா கோர்ட் மூலமா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டாவது நான் ரகுவை கண்டுபிடிச்சு கொடுப்பேன்.
கோகிலக்கா போ கேளு போ. ஏய் இதெல்லாம் நான் போய் பேசி வாங்கி கட்டிக்க முடியாது, நீங்களே போய் வாங்கி கட்டிக்கோங்க. ஐயோ ஏ ரெஜினா, நீயே போய் கேளு போ. நான்லாம் கேட்க மாட்டேன், நீ வேணா ஆரம்பி, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். ஓ ஏன் தான் இப்படி பயந்து சாவறீங்களோ? இருங்க நானே கேக்குறேன், வாங்க. என்ன ஆனந்தி, அன்பனு நீயும் லீவ் எல்லாம் போட்டு போனத பார்த்தா ஏதோ ஊரெல்லாம் சுத்திட்டு அப்படியே கையோட ஹனிமூனையும் முடிச்சிட்டு 2-3 நாள் கழிச்சு தான் வருவீங்கன்னு நினைச்சேன். சாயங்காலமே வந்துட்டேன். ஏய் சௌசோ, ஹனிமூன் போனா நம்ம கிட்ட சொல்லாம போவாங்களா? அதெல்லாம் இருக்காது, இரு நான் கேக்குறேன். ஏய் ஆனந்தி, எங்க தான் போனீங்க? அந்த பீச் எல்லாம் போயிட்டு 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு நடந்துகிட்டே கதை பேசிட்டு இருந்தீங்களோ? ஷோ அதெல்லாம் இருக்காதுடி. பீச்சுக்குலாம் நிறைய தடவை போயிட்டாங்களே. முத தியேட்டருக்கு ஏதாவது போயிருப்பாங்க. ஒரே பாப்கார்ன் ஒன்னா சாப்பிட்டு ஜாலியா படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் ஹனிமூனை பத்தி ஏதாச்சும் பேசிருப்பாங்களா இருக்கும். போதும் நிறுத்துறீங்களா? நாங்க பார்க்குக்கும் போல, பீச்சுக்கும் போல, படம் பார்க்கவும் போல. அப்படி போறதுக்கு எங்களுக்கு ஆசையும் இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. அப்படி போனாதான் என்ன தப்பு? உன் புருஷனோட தானே நீ போற. ஏ சௌந்தர்யா, வர வர உன் பேச்சு நடவடிக்கையில எதுவுமே சரியில்லை. கொஞ்சி கொல்லாவற நிலைமையிலேயே நாங்க இருக்கிறோம். என்ன நினைப்புல நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நானும் நீ ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க, அத பெருசாக்க வேணான்னு பார்த்தா எப்ப பாரு எதையோ சொல்லிட்டே இருக்க. ஆனந்தி விடு ஆனந்தி, அவகிட்ட எதுக்கு இம்புட்டு கோவப்பட்டுக்கிட்டு? சரி ஆனந்தி, காலையில இருந்து 2 பேரும் அப்படி எங்கதான் போனீங்க? உங்க எல்லாருக்கும் இப்ப அது தெரியணும் அதானே? சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த ரகுவை கண்டுபிடிக்கிற விஷயமா ரகு பொண்டாட்டிய போய் பார்த்து என் நிலைமையை எடுத்து சொல்லி அவங்க புருஷனை காணோன்னு போலீஸ்ல புகார் கொடுக்க சொன்னோம். ரகு பொண்டாட்டியோட வக்கீலா மித்ராவோட அம்மாதே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. தேடி போலீஸ் அந்த ரகுவை கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா கோர்ட்டுல ஆட்கொணர்வு மனு கொடுத்துருவேன்னு மித்ரா அம்மா இன்ஸ்பெக்டரை எச்சரிச்சாங்க. மார்னிங் சார். மார்னிங் சார். என்ன? நீங்க வந்தது மித்ரா மேடம் உங்களை மேல வந்து பார்க்க சொன்னாங்க சார். சரி போறேன். எதுக்கு காலையிலேயே என்ன வந்து பார்க்க சொல்லுது? மேடம் குட் மார்னிங் மேடம். வாங்க கருணாகரன். என்ன மேடம், வீட்ல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. இப்ப நீங்களே காலையில நான் வீட்ல இருக்கும்போது சீக்கிரம் கிளம்பி வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றீங்க. அப்படி என்ன மேடம் தலை போற விஷயம்? கருணாகரன், நீங்க ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. லீவா? திடீர்னு எதுக்கு மேடம் லீவு? அதுவும் 2 நாள்? மேடம் நான் இல்லனா வேலையே நடக்காது மேடம். கருணாகரன், யார் இல்லனாலும் இங்க வேலை நடக்கும். நீங்க இல்லாம இங்க ஒரு 2 நாள் வேலை நடக்காம கம்பெனி இழுத்து 3 நாளும் பரவாயில்ல. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. என்ன மேடம், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எதனால மேடம் என்ன லீவ் எடுக்க சொல்றீங்க? என்னைக்கோ கழுத்துக்கு வர வேண்டிய கத்தை நேத்து வரைக்கும் எங்கேயோ கணக்கு தெரியாத தூரத்துல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னும் 2 நாள்ல அது என் கழுத்தையே பதம் பார்க்கும் போல இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணணும். எதை சரி பண்ணணும் மேடம்? இன்னும் பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே மேடம். எங்க அம்மா ஆனந்தியோட சேர்ந்து ரகுவை கண்டுபிடிக்க கோர்ட்ல ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்க. ஆட்கொணர்வு மனுவா? அப்படின்னா என்ன மேடம்? யாராவது ஒருத்தவங்களை காணும், அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும்னு நம்புனா அதுக்கான ஆதாரம் இருந்தா அவங்கள கண்டுபிடிக்க சொல்லி கோர்ட்ல மனு போடுவாங்க.
கோர்ட்டும் போலீஸ் மூலமா அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க. ஐயோ, அப்போ ரகு என் வீட்டுல தான் இருக்கான்னு அந்த போலீஸ் கண்டுபிடிச்சுங்க மேடம். அப்படி கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை பார்த்து பேசணும், சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டேன். உங்களுக்கான 2 நாள் லீவும் அதுக்கு தான். நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்தாங்க. என்ன மேடம் இது? ரகுவோட பாஸ்போர்ட், பங்களாதேஷ் போறதுக்கான டிக்கெட் அண்ட் வீசா, அங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறதுக்கான ஆஃபர் லெட்டர், மாசம் 50,000 சம்பளம், இதெல்லாம் இதுல இருக்கு. இந்தாங்க. இது அவனுடைய தேவையான செலவுக்கு வச்சுக்க சொல்லுங்க. புடிங்க. அந்த ரகு நம்மள காண்டாக்ட் பண்ணவே கூடாது. அவனை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு லீவ். எங்கேயாவது பேக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல, பேக் பண்ணிட்டேன். இப்போ நீங்க அவனை ஏர்போர்ட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடுங்க. உடனே அதுக்கான வேலையும் பாருங்க. கிளம்புங்க. அவனை பேக்கப் பண்ணணும்னு பிரஷர் போட்டு ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும்னு நினைச்சு பில்டப் பண்ணா இந்த அம்மா நிஜமாவே பேக்கப் பண்ணிருச்சு. இப்ப அவனால வந்த வருமானமும் மொத்தமா போச்சு. என்ன யோசிக்கிறீங்க கருணாகரன்? இல்ல மேடம், அவனை போலீஸ் கண்டுபிடிச்சிருன்னு இவ்வளவு அவசரமா அவனை பேக் பண்ணி அனுப்புற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அவனால வந்துட போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? கருணாகரன், இந்த கேள்விக்கு பதில் தெரியணுமா இல்ல உங்களுக்கு அடுத்த மாசம் சம்பளத்துல 5% இன்கிரிமெண்ட் வேணுமா? இன்கிரிமெண்ட் ஓகே தான் மேடம். அப்போ கிளம்புங்க. எல்லாம் சரி மேடம். அவனை இங்கிருந்து பிளைட் ஏத்தி அனுப்பி வைக்கிற வரைக்கும் இந்த ஆனந்தி சும்மா இருக்கணுமே மேடம். ஏதாவது மோப்பம் முடிச்சு வந்துட்டானா? அதெல்லாம் அவ வரவே மாட்டான். எப்படி சொல்றீங்க? அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன் கருணாகரன். சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காம நான் சொன்னதை செய்யுங்க. போங்க, உடனே கிளம்புங்க. சரிங்க மேடம்.